அன்பு பனானா லீஃப் அன்லிமிட்டெட் வியூவர்களுக்கு காலை வணக்கம். சரி, இன்றைக்கி நம்ம வீட்டில் சுட சுட அருமையான வெண்பொங்கல் செய்ய போகிறோம். அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற நெய் தான் முக்கியம். இன்றைக்கி என்னென்னா, இப்போது நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா நிறைய குக்கிங் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ்லாம் நம்ம ரிவ்யூ பண்ணிகிட்ருக்கோம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பிரியாணி மசாலா ரிவ்யூ பண்ணோம். அது ரொம்ப பிடிச்சி போச்சு. நிறைய பேர் யூஸ் பண்ணி பார்த்துட்டு அட்டகாசமாக இருக்குன்னு சொன்னீங்க. அதே மாதிரி இன்றைக்கி பார்த்திங்கன்னா குகன் அப்படின்னு ஒரு கீ ஸ்டோர் இருக்குது. அவங்ககிட்டருந்து சில ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கேன் நான். குகன் கீ, அப்புறம் அவங்களோட செக்கு முறையில் தயாரிக்கப்பட்ட தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், கடலெண்ணெய், அப்புறம் அவங்களோட ஃப்ரெஷ் பனீர். இது பார்த்திங்கன்னா அவங்களோட பட்டர், குகன் பட்டர். ஸோ இதெல்லாம் நான் வாங்கியிருக்கேன். சரி, ரிவ்யூ பண்ணி சொல்லலாம். ஏன்னா நம்ம மார்க்கெட்டுக்கு வர்ற நம்ம லோக்கல் ப்ரொடியூசர்ஸையும் நம்ம சப்போர்ட் பண்ணணும் இல்லையா, மெயினாக. ஸோ அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கி நம்ம சேனல் மூலமாக ரிவ்யூ பண்ணி நல்லா இருந்தது அப்படின்னா நீங்களும் வாங்குவீங்க. அதுக்காக தான். ஸோ இன்றைக்கி இந்த குகன் நெய்யை யூஸ் பண்ணி நம்ம வெண்பொங்கல் செய்ய போகிறோம். நல்ல நெய் மணக்க, முந்திரி பருப்பு மினுமினுக்க அட்டகாசமான வெண்பொங்கல். என்னோடய ஒய்ஃப் கீதா வெண்பொங்கல் அட்டகாசமாக செய்வாங்க. நான் சீரியஸாக சொல்கிறேன், அட்டகாசமாக இருக்கும். வாரத்துக்கு ஒரு டைமாவது வெண்பொங்கல் செஞ்சுருவோம். அப்படி நாங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவோம். ஸோ வாங்க நேராக கிச்சனுக்கு போகலாம், அட்டகாசமான வெண்பொங்கல் செய்யலாம். தீபாவளி டைமில் இந்த மாதிரி பட்டர் நெய்யெல்லாம் உங்களுக்கு காமிச்சா உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா எல்லாம் முறுக்கு போடுவீங்க, அதுக்கு பட்டர் யூஸ் பண்ணுவீங்க. அப்புறம் லட்டு எல்லாம் பண்ணுறப்போ உங்களுக்கு நெய் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பிராண்டை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ அப்படி கிச்சனுக்கு போகிட்டா ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போது வெண்பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி தேவையான பொருட்கள் பார்த்துட்டு வந்துடலாம். 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகா, கொஞ்சமாக இஞ்சி, பெருங்காயத்தூள் கொஞ்சம், தேவையான அளவு உப்பு, முந்திரி பருப்பு. இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது குகன் கீ, ஸ்ரீ குகன் கீ, அதை யூஸ் பண்ணி செய்ய போகிறோம் பொங்கல். அரிசியும் பருப்பும் இங்கே அளந்து வச்சுருக்கேன். 1.5 டம்ளர் பச்சரிசி, அதாவது பொங்கல் பச்சரிசி, 1/2 டம்ளர் பாசிப்பருப்பு, அதாவது வறுத்த பாசிப்பருப்பு. நான் இன்றைக்கி இந்த டம்ளரில் மெஷர்மெண்ட் எடுத்திருக்கேன். 1.5 டம்ளர் பொங்கல் பச்சரிசியும் 1/2 டம்ளர் பாசிப்பருப்பு, அதாவது வறுத்த பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். தண்ணி மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா அதுக்கு 6.5 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன். இதே டம்ளரில் பருப்பு நல்லா வறுத்துட்டு அரிசியோடு சேர்த்து ஊற வச்சுருக்கேன். 20 நிமிஷம் ஊறியிருக்கு நல்லா. சரி, வாங்க இப்போ தாளித்து விட்டுடலாம். ஸ்டவ்வில் குக்கர் ஆன் பண்ணிவிட்டேன். இப்போ நம்ம கீ போட்டுக்கலாம். கீ நல்லா இருக்குது, நல்லா மணலாக இருக்குது. நீங்கள் வேணால் கொஞ்சமாக கீ, கொஞ்சம் ஆயில் கூட போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி கீ மட்டும்தான் போட்டிருக்கேன். நெய் காஞ்சிருச்சு. இப்போது ஃபஸ்ட்டு மிளகு போட்டுக்கலாம், சீரகம் போட்டுக்கலாம். சீரகம் நிறைய பிடிக்குங்கிறவங்க இன்னும் கொஞ்சம் கூட சீரகம் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கிறேன், இஞ்சி, லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். இப்போது பெருங்காய பொடி உள்ள சேர்த்திக்கிறேன். முந்திரி பருப்பு இப்பயும் சேர்த்துனா சேர்த்தலாம். ஆனால் எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் முந்திரி பருப்பு கடைசியாக வறுத்து போட்டால் தான் பிடிக்கும். அதனால் நான் கடைசியாக சேர்த்திக்கிறேன். இதில் எந்த டம்ளரில் மெஷர் பண்ணணும் அதே டம்ளரில் 6.5 டம்ளர் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை உள்ளே ஊற்றிக்கிறேன். உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு டேஸ்ட் பார்த்து கூட திருப்பி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொதி வந்தோடனே அரிசியை சேர்த்துக்கலாம். நான் எப்பயும் பெப்பர் முழுசாக தான் சேர்த்துவேன். சில பேர் பொடிச்சு கூட சேர்த்துவாங்க. பொடிச்சு சேர்த்துறதா இருந்தால் கடைசியில் கூட தாளித்து விட்டுக்கலாம். தண்ணி கொதி வந்துருச்சு. இப்போது அரிசியும் பருப்பையும் நல்லா தண்ணியை வடிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதை உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ இதை மூடி வச்சு நல்லா ஒரு 4-5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். சத்தம் அடங்கிருச்சு, திறந்து பார்க்கலாம். ஸ்டீம் அடிக்கும் பார்த்து. நல்லா சூப்பராக வந்திருக்கு. நல்லா ஓப்பன் பண்ணோன்னே இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுறணும். இன்னும் கொஞ்சம் கூட நெய் ஊற்றிக்கிறேன். இந்த கடாயிலையும் கொஞ்சம் நெய் ஊற்றி முந்திரி வறுத்து போட்டுக்கலாம். நெய் காஞ்சிருச்சு. முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். போதும், முந்திரி வறுத்தது ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இதை எடுத்து பொங்கலில் கொட்டிடலாம். நல்லா கலந்து விட்டுடலாம். நெய் மணக்க மணக்க சூப்பரான பொங்கல் ரெடி ஆயிடுச்சு.
தேங்காய் சட்னியும் ரெடி பண்ணிட்டேன். வடை மட்டும் கடையில் வாங்கி வச்சுருக்கோம், உளுந்து வடை. இந்த நெய்யை வேஸ்ட் பண்ண வேண்டாம். இதுலேயே கொஞ்சம் பொங்கல் போட்டு புரட்டி உள்ளே போட்டுடலாம். சூப்பரான பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ மனோஜ் ரெடியாக உட்காந்துருக்காரு சாப்பிட்றதுக்கு. வாங்க சர்வ் பண்ணிடலாம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து அப்படி நெய் மணக்க சூப்பரான வெண்பொங்கல் ரெடியாக இருக்குது. இப்போ இலையில போட்டாச்சு. அப்படி நான் சொன்ன மாதிரி இந்த முந்திரி பருப்பு மினுக்க இருக்குது பாருங்கள், நல்ல கமகமான நெய் வாசனையோட. இந்த வடை வந்து பக்கத்தில் டீ கடையில் வாங்கினது, கம்ப்ளீட்லி அவுட் ஆஃப் ஷேப் வடை. ஸோ அதனால் கண்டுக்காதீங்க. அப்புறம் அருமையான கெட்டி சட்னி, தேங்காய் சட்னி தாளிப்போட பார்க்குறதுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ இதுதான் இப்போ இன்றைக்கி நம்ம டேஸ்ட் பார்க்க போகிறோம். குகன் நெய் யூஸ் பண்ணி செஞ்ச வெண்பொங்கல். ஓகே. வெண்பொங்கல் இலையில கொட்டுறப்ப பார்த்தீங்கன்னா அருமையான அந்த நெய் வாசனை, ஹை குவாலிட்டி நெய் பொங்கலுக்கான எல்லா அம்சங்களும் நிறைஞ்சிருக்கு. அப்படி குறுமிளகு, முந்திரி பருப்பு, கருவேப்பிலை, அதே மாதிரி சட்னி பாருங்கள், அப்படி தாளிப்போட செமையாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த வெண்பொங்கல் மட்டும் எடுத்து தனியாக சட்னி தொடாமல் சாப்பிட்லாம். அப்போ தான் அந்த ரியல் கீ டேஸ்ட்லாம் தெரியும். இதா இப்போ டிவைன். சீரியஸ்லி நான் கேமராக்காக சொல்ல, அப்சல்யூட்லி டிவைன். அட்டகாசமான வெண்பொங்கல் இப்போ நான் சாப்பிட்டேன். ஃபஸ்ட்டு வாய் சரியான ஒரு டேஸ்ட்டு. அதே மாதிரி இந்த நெய், இந்த குகன் நெய்யோட வாசனை அப்படி ஆத்தென்டிக் வாசனை ரொம்ப நல்லா இருக்குது. அப்படி என்னமோ தெரியல, இந்த வெண்பொங்கல்லாம் சாப்பிட்றப்ப நம்மளுக்கு கோயில் ஞாபகம் வரும். அது ஏன்னு தெரியல. சரி, லைட்டாக அந்த சட்னியோட இந்த வெண்பொங்கல் எடுத்து சாப்பிட்லாம். அந்த தாளிப்போடு எடுத்து சாப்பிடுவோம். அட்டகாசமான கெட்டி சட்னியும் இந்த மாதிரி ஒரு ஆனந்தமான வெண்பொங்கலும் கிடச்சதுன்னா உங்கள் காலை பொழுது வந்து இனிமையான ஒரு காலை பொழுதாக மாறிடும். அப்படி அருமையான தாளிப்போட அட்டகாசமான கெட்டி சட்னி. இந்த வெண்பொங்கலில் பார்த்திங்கன்னா இந்த பச்சை மிளகாலாம் போட்டிருக்காங்க. அதனால் அப்படி ஒரு காரம், தேவையான அளவு காரத்தோட அப்படி இந்த முந்திரி பருப்பு வாசனையோடு சாப்பிட்றதுக்கு வந்து அவ்வளோ நல்லா இருக்குது. நான் வைக்கிறப்ப நினச்ச சட்னி நிறைய வைக்கிறாங்க அப்படின்னு, பட் இந்த மாதிரி பொங்கலுக்கு சட்னி காலியாயிரும் கபகபன்னு. இந்த வீட்டில் வெண்பொங்கல் செஞ்சு சாப்பிட்டா இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. எவ்வளோ முந்திரி பருப்பு இருக்குது பாருங்கள். நீங்கள் ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்டா ஒன்று இருக்கும், இந்த மாதிரி ஒன்று இருக்கும். அப்படியே இந்த முந்திரி பருப்பு சட்னியோடு புதைச்சி நீங்கள் வந்து ஒரு ஹை குவாலிட்டி நெய் யூஸ் பண்ணி நீங்கள் சமையல் பண்ணுறப்போ அந்த வாசனையை காமிச்சு கொடுத்துரும். அந்த நெய்யோட குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு. ஒரு கலப்படம் இருக்கிற நெய் அப்படின்னா அது வாசனையே வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக உங்களுக்கு காமிச்சு கொடுத்துரும். இப்போ இந்த வெண்பொங்கலில் வந்து நல்ல ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி ஒரு கீ டேஸ்ட் பண்ண அந்த ஒரு ஃபீலிங் எனக்கு கிடைக்குது. அப்படியே அந்த ஃபஸ்ட்டு கவலம், இந்த ஃபஸ்ட்டு இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன். இந்த முதல் கவலம் பொங்கல் சாப்பிட்டோன்னே தெரிஞ்சிருச்சு அட்டகாசமான பொங்கல் அப்படின்னு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். குகன் கீ ஹைலி இம்ப்ரெஸ்ட். ரொம்ப சூப்பர் குவாலிட்டி. நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படியே இந்த ரவையாக இருக்குது அந்த டெக்ஸ்சர், அதுதான் வந்து ஒரு நல்ல ஒரு கீ கடையாளம். சரி, இப்போ அடுத்து நம்ம அந்த ஒரு உளுந்து வடை ட்ரை பண்ணலாம். என்னடா 4 வடை வச்சுருக்கானேன்னு பார்க்காதீங்க, ஜஸ்ட்டு வீடியோக்கு அழகாக இருக்கணுன்ட்டு எடுத்து வச்சேன். இது நம்ம பக்கத்து டீ கடையில் வாங்கின உளுந்து வடை. இது அப்படி இந்த கருவேப்பிலையோடு இருக்கிற சட்னி, வறுத்த சட்னியோடு சாப்பிடுவோம். நல்லா இருக்குது வடை. அப்படியே ஒரு கொஞ்சம் பொங்கல் அந்த வடையோடு வச்சு. நம்ம சேனலில் நீங்கள் நினைக்கலாம் நிறைய நான்வெஜ் வீடியோஸ்லாம் வருது, அதனால் எனக்கு நான்வெஜ் தான் பிடிக்கும் அப்படின்னு. டெஃபினெட்லி நாட். நான் எம் வெஜிடேரியன் லவர். என் வீட்டில் எல்லாத்துக்கும் தெரியும், கீதாவுக்கு தெரியும் நான் வெஜிடேரியன் ஃபுட்டு எவ்வளோ விரும்பி சாப்பிடுவேன் அப்படின்னா. நான்வெஜ் ஃபுட்டு அதிகமாக போட்டால் தான் நிறைய பேர் பார்க்குறீங்கன்ட்டு தான் நான்வெஜ் ஃபுட்டு போடுறோம். ஸோ இன்றைக்கி வந்து குகன் நெய் யூஸ் பண்ணி செஞ்ச வெண்பொங்கல், வீட்டு முறைப்படி செஞ்ச வெண்பொங்கல் ரெசிபியும் பார்த்துருப்பீங்க. நான் டேஸ்ட் பண்ணி சொன்னேன். உன்னோட ஹைலி இம்ப்ரெஸ்ட். இந்த நெய் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. இப்போ என்னென்னா இந்த நெய் எப்படி வாங்குறது அப்படின்னா ஒரு கான்டாக்ட் நம்பர் இருக்கும் டிஸ்கிரிப்ஷனில். அதுக்கு கூப்பிட்டு நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா இந்த நெய் மற்ற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அவங்ககிட்ட நீங்கள் வாங்கிக்கலாம். இதில் ஒரு சந்தோஷமான செய்தி என்னென்னா நம்ம ப்ளூ வியூவர்ஸ்க்காக 10% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க இந்த குகன் மேனுஃபேக்சரர்ஸ். ஸோ இந்த ப்ராடக்ட்ஸோட ப்ரைஸிங் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், பார்த்துக்கோங்க.
நெய், கடலெண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் எல்லாமே, பன்னீர் எல்லாத்துக்கும் இருக்கும். நீங்கள் என்ன வாங்கினாலும் 10% ஃப்ளாட் டிஸ்கவுண்ட். நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்து எங்கே ஆர்டர் பண்ணாலும், ஐ மீன் இந்தியாவிலேருந்து எங்கே ஆர்டர் பண்ணாலும் ஃப்ளாட் 10% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அதுக்கு வந்து ப்ளூ கீ, BLUGHEE ப்ளூ கீங்கிற கோடு யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணிங்கன்னா இந்த டிஸ்கவுண்ட் நீங்கள் வாங்கிக்கலாம். கற்பனை பண்ணி பாருங்களேன், இப்போ கோயம்புத்தூர் ப்ரைஸ் வந்து, அதாவது நான் இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன், இது வந்து கோயம்புத்தூரோட ப்ரைஸஸ் தான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் போடுறேன். ஊருக்கு அந்த டீலர் ப்ரைஸ் வந்து லைட்டாக சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் உங்கள் ஊரில் வாங்குறதா இருந்தால் ப்ரைஸஸ் வேரி ஆகலாம். நீங்கள் ஃபோன் பண்ணி இப்போ அந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற ஃபோன் நம்பருக்கு கூப்பிட்டு பேசுனீங்க அப்படின்னா அவங்க என்ன ப்ரைஸ் சொல்கிறாங்களோ அதில் வந்து 10% டிஸ்கவுண்ட்டோட நீங்கள் வாங்கிக்கலாம். உதாரணத்துக்கு இப்போ கோயம்புத்தூரில் 560 ரூபா இந்த நெய் 1 லிட்டரு. அதில் வந்து 10% டிஸ்கவுண்ட் போக 56 ரூபா டிஸ்கவுண்ட் போக உங்களுக்கு கிடைக்கும். கிட்டத்தட்ட 500 ரூபாய்க்கு வாங்கிடலாம். ஸோ சூப்பர் ஆஃபர். இந்த தீபாவளி சமயத்தில் நம்ம ப்ளூ சேனல் மூலமாக உங்களுக்கு ஒரு அட்டகாசமான ஆஃபர். வாங்கி இந்த தீபாவளி ஸ்வீட்ஸ் எல்லாம் குகன் நெய் மூலமாக யூஸ் பண்ணி கூட நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். இப்போது இந்த குகன் நெய் யூஸ் பண்ணி நம்ம இன்னொரு ஐட்டம் செய்வோம். அது வந்து நம்ம பனானா லீஃப் vlogs சேனலில் வரும். புது சேனல் இருக்கு இல்லையா, அதில் வரும். அது என்ன ரெசிபி அப்படிங்கிறதெல்லாம் கீதாட்ட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நான் கம்யூனிட்டியில் கூட போடுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு டெஃபினெட்லி பிடிச்சிருக்கும். நிறையா பேர் வந்து வெஜிடேரியன் வீடியோஸ் கேட்டே இருந்தீங்க. சரி, இன்றைக்கி ஒரு அட்டகாசமான ஒரு வெண்பொங்கல் வீடியோ போட்டோம். ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. இதே மாதிரி இன்னொரு பியூட்டிஃபுல் வீடியோட சந்திக்கிறேன். அது வரைக்கும் சைனிங் ஆஃப் வித் ஆல் மை ஃபேமிலி மெம்பர்ஸ். மனோஜ்குமார். பை.